சரி ஓகே. காஷி சீக்வன்ஸ் தெரியுமா? நடத்திருக்காரு சார். சரி ஓகே. இந்த கிளாஸ் வந்து ப்ராப்ளம் சால்விங் மாதிரி இருக்கும். ஆனால் நான் தியரி தான் எடுக்க போகிறேன். ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் தான் மொத்தமாக நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த தியரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தியரி. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 2 ஹவர்ஸே அதிகம் தான். கொஞ்சம் முன்னாடியே முடிக்க முடிஞ்சா கூட நான் முடிச்சிடறேன் நான். சரி, இந்த தியரியை எடுக்கும்போது ப்ரூஃப் யாருக்காச்சும் வேணுமா? ப்ரூஃப் வேணுமா? சரி, சார் வந்து மோனோட்டோன் கன்வர்ஜென்ஸ் தியரம் எடுத்திருக்காரா? எடுத்திருக்காரு. பொல்சானோ-வெஸ்டர்ஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்திருக்காரு. காஷி கிரைட்டீரியா கன்வர்ஜென்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் காஷி. ஓகே. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம் எடுத்திருக்காரா? இல்லை. ஓகேவா? சரி ஓகே. இன்னைக்கு நான் இது ஸ்டோரி தான் நான் எடுக்க போகிறேன். இது ஒன்றும் ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் தான். நான் மெட்ரிக் வந்து யூஷுவல் மெட்ரிக் மட்டும் தான் நான் அசீவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? யூஷுவல் மெட்ரிக் மட்டும் தான் நான் அசீவ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ரியல் நம்பர் சிஸ்டம் இருக்கும்ல, அது எப்படி உருவாச்சு, அதை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கவே போகிறோம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு தியரி தான், ஆனால் ப்ரூஃப்ஸும் இருக்காது இதில். ஜஸ்ட் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் பிடிச்சிட்டு வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஓகே. நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன? கவுண்டிங் நம்பர்ஸ் எல்லாமே நேச்சுரலாக இருக்கிற. இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்குன்னு சொன்னால் நம்ம கவுண்ட் பண்ணுறோம்ல, அந்த நம்பர்ஸ் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இது பேசிக்காக இந்த இதில் இருந்து தான் மொத்த நம்பர் சிஸ்டமே ஜென்ரேட் ஆகியிருக்கும். ஓகேவா? சரி, இன்டிஜர்ஸ்னா என்ன? அதாவது உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் எது கிரியேட் பண்ணிக்கலாம்? செட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம்? கிரியேட் பண்ணிடலாம். கரெக்டா? சரி, கியூனா என்ன? such that p, q எதுல இருக்கணும்? இன்டிஜர்ஸ்ல இருக்கணும். q ஓகே. இங்க பாருங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் இருந்ததுன்னா உங்களால என்ன கிரியேட் பண்ண முடியும்? இன்டிஜர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்டிஜர்ஸ் வச்சு எதை கிரியேட் பண்ணியிருக்காங்க? q கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இது வரல, இது வர எப்படி எழுதுவாங்க? a plus such that. ஓகேவா? என்னோட கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ஆர் எப்படி எழுதுவீங்க? q q காம்ப்ளிமெண்ட்னா என்ன? இரேஷனல் என்ன? இட்ஸ் cannot. அப்படி இருந்தாலே அது என்னது? இரேஷனல். கரெக்டா? இதை எழுத முடியுமா p by qல? முடியாது. அப்போ ரூட் -1 வந்து q காம்ப்ளிமெண்ட்ல இருக்குமா? முடியாது. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்க பாருங்க, நேச்சுரல் நம்பர்ல இருந்து யாரும் எழுத முடியாது. நல்ல செட்டை வச்சு நான் யாரும் எழுதியிருக்கேன், ஆரை வச்சு நான் யாரும் எழுதியிருக்கேன். என்னோட கொஸ்டின் கியூவை வச்சு நான் ஆர் எப்படி எழுதுறது, அவ்வளோதான். இந்த கியூ காம்ப்ளிமெண்ட்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? கியூவை வச்சு நான் யாரை எழுதணும்? ஆறுங்கிற செட்டை எழுதணும். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? இந்த கொஸ்டினை அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இது வந்து நான் கரெக்டாக முடிக்கும் போது இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இது வரைக்கும் யாருக்காச்சும் புரியாமல் இருக்கா? இது பேசிக் சிம்பிளான ஒரு இது தான். இது எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லை. நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஒரு நிமிஷம். இப்ப கேக்குதா?
சரி ஓகே. அது என்னன்னு பார்ப்போம். நான் இப்போ வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா சொல்லுங்க. ஓகே. சரி. இப்போ நல்லா கவனிங்க. யார் யாரெல்லாம் ரோடின் படிச்சிருக்கீங்க? ரோடின். சரி, வேற என்னென்ன ரியல் புக் படிச்சிருக்கீங்க? கோல்பெர்க். அடுத்து குமரேசன். அடுத்து பாட்லே, மாப்பா. ஓகே. சரி, அது எல்லா புக்குமே ஸ்டார்டிங்ல வந்து யாரோ ஆஃப் ஆயிடுச்சு சார். இந்த ப்ரூஃப் எல்லா இதுலயும் பார்த்துருப்பீங்க கரெக்டா? ஓகேவா? இது வந்து எல்லா புக்லையுமே ஸ்டார்டிங்ல இருக்கும், ரூடின்லயும் இருக்கும். இந்த ப்ரூஃப் ஏன் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் ரூட் 3 இல்லை? ஏன் இ இஸ் இரேஷனல் ப்ரூஃப் இல்லை? ஓகேவா? இது ஆக்சுவலாக என்னன்னா, அப்போ வரைக்குமே ரேஷனல் நம்பர்ஸ் வரைக்கும் தான் இந்த உலகத்திலே இருக்குன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க. பித்தாகரஸ் தியரம் எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த சைடு என்னது? 1 யூனிட். இது 1 யூனிட். இந்த லென்த் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? ஓகேவா? எனக்கு இந்த சைடு தான் வேணும். இந்த சைடு யாரு? என்னது? இந்த சைடு எக்ஸ். ஓகே, கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன கேட்டேன். ஆஃப்லைன்ல நிறைய ஜோக்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சரி, இந்த எக்ஸ் என்ன வரும்? ரூட். இப்போ நீங்க வந்து ஒரு 6th 7th படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 நம்பர் சேம் நம்பரா இருக்கணும், மல்டிப்ளை பண்ணா 2 வரணும். அந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குமா? இங்க இருந்து தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இப்படி எனக்கு ஒரு எக்ஸ் வேணும், ஆனா அந்த எக்ஸ் வந்து ரேஷனலா? இதான் கொஸ்டின். இப்படி இருக்கிற நம்பர் என்னவா இருக்காதான்? ரேஷனலா இருக்காது, இரேஷனல். இங்க இருந்து தான் வந்து கியூவோட நம்மளோட நம்பர் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் ஆகல. கியூவையும் தாண்டி இன்னும் நிறைய நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிச்ச இரேஷனல் நம்பர் தான் யாரு? ரூட் 2. அதனால தான் இந்த ரூட் 2ஓட இரேஷனல் ப்ரூஃப் வந்து எல்லா புக்லையும் ஸ்டார்டிங்ல இருக்கு. இதை வச்சுதான் என்ன சொல்றாங்க? கியூவோட நம்பர் சிஸ்டம் முடியல, அதையும் தாண்டி நம்பர் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வரைக்கும் யாருக்குன்னா டவுட் இருக்கா? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஃபீல்ட் ஆக்சியம்ஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபீல்டுன்னா என்னன்னு தெரியும்ல? என்ன எல்லாரும் அமைதியாயிட்டீங்க? சொல்லுங்க பாப்பா, என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? அடிஷனை பொறுத்து கம்யூட்டேட்டிவாக இருக்கணும், மல்டிப்ளிகேஷனை பொறுத்து கம்யூட்டேட்டிவாக இருக்கணும், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது எல்லாருக்கும் தெரியும்ல, இதை நான் டீப்பாக எடுக்கல நான். அது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபீல்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க ஃபீல்டுக்கு. Q R C. ஓகேவா? இப்போ நீங்க என்ன கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க? ரியல் அனாலிசிஸ். ரேஷனல் அனாலிசிஸ்னு ஒன்று ஏன் இல்லை? மூணுமே ஃபீல்டு தான், கரெக்டா? மூணுமே ஃபீல்டு தான். இவன் மட்டும் எதுக்கு அவ்வளோ ஸ்பெஷல்? ஓகேவா? இதை தான் நாம பார்க்க போறோம். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தேன்? ஆரை எப்படி கியூல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு ஒரு கொஸ்டின். ரெண்டாவது, இது மூணுமே ஃபீல்டு தான், ஆனா இவன் மட்டும் என்ன ஸ்பெஷல்? அதை நாம பார்க்க போறோம். ஓகேவா? இவன் மூணு பேருமே எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுவான்? ஃபீல்டு ஆக்சியம்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுவான். இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இல்லை.
ஆர்டர் ஆக்சியம்னா என்னன்னு தெரியுமா? ஆக்சுவலாக நீங்கள் இதில் எழுதுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் ஒரு தேரம் மட்டும் எழுதுறேன். அந்த தேரம்ஸில் மட்டும் நான் சொல்லும்போது மட்டும் எழுதிக்கோங்க. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிட்டு வாங்க. ஆர்டர் ஆக்சியம்னா என்ன? ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரெண்டு என்னவா இருக்கணும்? இப்படியே நம்மளால சொல்ல முடியணும். இது என்னது? இது ஒரு ரிலேஷன். இதை டிஃபைன் பண்ண முடியணும். ஓகேவா? ரொம்ப டீப்பாக போகாதீங்க. ஜஸ்ட் என்ன சொல்ல வரேன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டர் ஆக்சியம்னா என்ன? யார் பெரிய நம்பர் யார் சின்ன நம்பர் சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியணும்? ஒரு ஃபீல்டில் சொல்ல முடியணும். இப்போ பாருங்க, என்கிட்ட எத்தனை இருக்கு? 3 ஃபீல்டில் இருக்கு. இதில் யார் மேலே ஆர்டர் டிஃபைன் பண்ண முடியும்? ஆரில், கியூவில். சில ஆர்டர் டிஃபைன் பண்ண முடியுமா? முடியாது. ஓகேவா? முடிச்சா? இவன் என்ன கிடையாது? ஆர்டர் டு ஃபீல்டு கிடையாது. ஆனால் ஆர் என்னது? ஆர்டர் டு ஃபீல்டு. கியூ என்னது? ஆர்டர் டு ஃபீல்டு. இது மட்டும் நல்லா பிடிச்சிக்கோங்க. கியூவும் ஆரும் என்னது? ஆர்டர் டு ஃபீல்டு. ஆனால் சி ஆர்டர் டு ஃபீல்டு இல்லை. சி வந்து ஜஸ்ட் ஒரு ஃபீல்டு. ஓகேவா? சரி. ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ சீலையும் நான் ஆர்டர் வந்து டிஃபைன் பண்ணல, ஆங்கிள்லயும் ரேடியஸ் வச்சோம். ஆங்கிளும் ரேடியஸ் வச்சு ஆர்டரா? இப்போ வந்து ரேடியஸ் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணலாம். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து பெருசா சின்னதான்ட்டு ரேடியஸ் சின்னதா. ஓ இங்க பாருங்க, இது வந்து இங்க எடுத்துக்கோங்க. இது வந்து 1,0. இது வந்து 0,1. இது எந்த நம்பரை டிஃபைன் பண்ணுதுன்னா ஐயை டிஃபைன் பண்ணுது. இது வந்து 1 டிஃபைன் பண்ணுது. கரெக்டா? ஓகே. இப்போ இது ரெண்டுத்துக்குமே டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 1. ரெண்டுமே டிஸ்டன்ஸ் வந்து சேம். நீங்க ரேடியஸை வச்சு எது சின்னது எது பெருசுன்னு சொல்ல முடியும்னு சொல்றீங்க. கரெக்டா? இல்லை, நான் ரேடியஸ் வச்சு ஃபர்ஸ்ட் ஃபில்டர் அவுட் பண்ணலாம். அப்போ சேம் ரேடியஸா இருக்குன்னா நம்ம ஆங்கிள் ஃப்ரம் தி எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நாம ஒரு மெஷரா எடுத்துக்கலாம்ல. ஸோ எது கம்மியா இருக்கோ அது வந்து ஸ்மாலர், எதுக்கு பெருசா இருக்கோ அது வந்து லார்ஜர் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ரேடியஸை வச்சு சொல்றீங்க, அடுத்து தீட்டா வச்சு சொல்றீங்களா? ஆமாங்க. ஓகே ஓகே. இந்த யூஷுவல் மெட்ரிக்னு நம்ம படிக்கிறோம்ல, ஆக்சுவலா இந்த மாதிரி நம்மளால ஆர்டர் மேபி டிஃபைன் பண்ண முடியும். ஆனா அது வந்து யூஸ் ஆகாம இருக்கு. ஆக்சுவலா வந்து இருங்க, இதுதான் வந்து ஆன்லைன்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நான் ஆர்டர் ஆக்சியம்னா என்னன்னு சொல்லிட்டு நான் எழுதி போடுறேன். ரெடியா? ஓகேவா? ஆர்டர் டு ஃபில்டர் என்ன சொல்லிட்டு டெஃபினேஷன் எழுதி போற எழுதிக்கோங்க.
இது பெருசா கதை மாதிரி இருக்குல்ல. எழுதி முடிச்சு சொல்லுங்க. என்ன எக்ஸிஸ்ட் ஆகணும்? ஒரு செட் ஒண்ணு ப்ரோ வாய்ஸ் கேட்கல. ப்ரோ வாய்ஸ் கேட்கல. வாய்ஸ் கேட்கல. ஆன்லைன்ல கேக்குதா? கேட்குதுண்ணா. ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபீல்டுல இருந்து நீங்க ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா ஒண்ணு ஏங்கிற எலமெண்ட் அந்த பாசிட்டிவ் செட்குள்ள இருக்கணும், இல்லைன்னா மைனஸ் ஏங்கிற எலமெண்ட் பாசிட்டிவ் செட்குள்ள இருக்கணும். இதை மட்டும் புடிச்சுக்கோங்க. இதை எழுதி முடிச்சிட்டீங்களா? அழிச்சிடவா? ஆன்லைன்ல புரிஞ்சுதா? ஆன்லைன்ல புரிஞ்சுதா? இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணவா? இப்ப பாருங்க, ஒரு ஃபீல்டு எப்ப ஆர்டர்டு ஃபீல்டுன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்டர் ஆக்சியமா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஆர்டர் ஆக்சியம்னா என்னன்னா, அந்த ஃபீல்டுல இருந்து உங்களுக்கு ஒரு சப்செட் வந்து சொல்ல முடியணும், எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லணும். அந்த சப்செட் வந்து ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த சப்செட்டை பாசிட்டிவ் செட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதில் மொதல் இது என்னன்னா, அந்த பாசிட்டிவ் செட்ல இருந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அதோட சம் வந்து எதுக்குள்ள இருக்கணும்? பாசிட்டிவ் செட்குள்ள இருக்கணும். அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்டும் பாசிட்டிவ் செட்குள்ள இருக்கணும். இப்போ ஃபீல்டுல இருந்து நீங்க ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா ஒன்று ஏ வந்து எதுக்குள்ள இருக்கணும்? அந்த பாசிட்டிவ் செட்குள்ள இருக்கணும், இல்லைன்னா மைனஸ் ஏ பாசிட்டிவ் செட்குள்ள இருக்கணும். ரெண்டுமே இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவன் யாரா இருப்பான்? ஜீரோவை மட்டும்தான் இருப்பான். ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்க, ஆர் வந்து ஆர்டர்டு ஃபீல்டான்னு கேட்டிருக்க. நெக்ஸ்ட் சே ஆர்டர்டு ஃபீல்டான்னு கேட்டிருக்க. ஓகே. இப்போ ஆர் வந்து ஆர்டர்டு ஃபீல்டுன்னு சொல்லணும்னா நான் என்ன சொல்லணும்? ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு செட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லணும். அந்த செட்ல யார் இருக்கணும்? பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு சம்திங் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே. அந்த செட் என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். யாரா சொன்னீங்களே கியூவா? நோ, பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் என்ன. அடுத்து கியூ பிளஸ், அடுத்து இன்னும் கொஞ்சம் ஜெட் பிளஸ், அடுத்து ஓகேவா? இப்போ பாருங்க, இதுதான் என்னுடைய பாசிட்டிவ் செட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆருக்கு. இதுல இருந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்து ஆட் பண்ணா இதுக்குள்ளே இருக்குமா? மல்டிப்ளை பண்ணாலும் இதுக்குள்ளே இருக்குமா? மொதல் கண்டிஷன் என்ன பண்ணிடுச்சு? சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன எலமெண்ட் எங்க இருந்து எடுக்கணும்? let a belongs to R. ஃபீல்டுல இருந்து எடுத்துக்கணும். a not equal to 0ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்படி எதனா ஒரு நம்பர் சொல்லுங்க, ரியல் நம்பர். 3. அடுத்து 1/2. அடுத்து மைனஸ் 1/2. ஓகேவா? இது வந்து பாசிட்டிவ் செட்குள்ள இருக்குமா? இருக்கும். இது ஆனா இதை மைனஸால மல்டிப்ளை பண்ணா பாசிட்டிவ் செட்குள்ள இருக்கும். பேசிக்கா என்ன நடக்குதுன்னு புரியுதா? நீங்க 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எலிமெண்ட் எடுத்தீங்கன்னா எதுக்குள்ள இருக்கும்? அந்த செட்டுக்குள்ள ஆப்வியஸா வந்துடும். ஆனா 0க்கு இந்த சைடு இருக்கிற எலிமெண்ட் எடுத்தீங்கன்னா
அதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இவன் வந்துடும், இவனுக்குள்ளே வந்துடும். ஒன்று ஏ வந்து பாசிட்டிவ் செட்குள்ளே இருக்கணும், ஆர் மைனஸ் ஏ வந்து பாசிட்டிவ் செட்குள்ளே இருக்கணும். ஸோ ஆரில் நீங்கள் எந்த எலமெண்ட் எடுத்தாலுமே இதுக்குள்ளே இருந்தானா ஆ பேஸாக வந்துடுவான். ஆனால் இதுக்கு வெளியே இருந்தானா மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இவனாக வந்துடுவான், இதுக்குள்ளே வந்துடும். புரியுதா? அப்போ ஆர் என்னது? ஆர்டர்டு ஃபீல்டு. புரியுதா? ப்ரூஃப் புரியுதில்ல? ஈஸியாக தானே இருக்குது. அதுக்கு நீங்கள் ஏ ப்ளஸ் பி எப்படி பாசிட்டிவ் இதுவாக வருதுன்னா கேட்டுறாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஆன்லைனில் இது புரிஞ்சதா? ஆன்லைனில் கேட்குதா? புரிஞ்சுதுண்ணா. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்னது? சே வந்து ஆர்டர்டு ஃபீல்டாக இருக்கணும். நல்லா கவனிங்க. சே வந்து ஆர்டர்டு ஃபீல்டுங்கிறது எப்படி? சப்போஸ் வந்து சே ஆர்டர்டு ஃபீல்டுனா என்ன எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கும்? பாசிட்டிவ் செட் எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கும். ஓகேவா? என்ன எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கும்? பாசிட்டிவ் செட் ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கும். அந்த செட்டை பேன்னு சொல்லிட்டு கால் பண்ணிக்கோங்க, சப்செட் ஆஃப் சி. இப்போது நான் ஃபீல்டில் இருந்து எந்த ஒரு நம்பர் எடுத்தாலுமே என்னவா இருக்கணும்? ஒன்று அது பேக்குள்ளே இருக்கணும், இல்லைன்னா மைனஸ் எலமெண்ட் பேக்குள்ளே இருக்கணும். நல்லா கவனிங்க. ஐ வந்து சேக்குள்ளே இருக்கா? ஓகே. சப்போஸ் வந்து ஐ வந்து பேக்குள்ளே இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன், கேஸ் 1. இல்லைன்னா எது பேக்குள்ளே இருக்கும்? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்லுது? ஆர்டர்டு ஃபீல்டில் நீங்கள் 2 எலமெண்ட் பேல இருந்து எடுத்தீங்கன்னா அதோட சம்மம் ப்ராடக்டும். இப்போ ஐ பேக்குள்ளே இருக்கு, ஐ வந்து பேக்குள்ளே இருக்கு. இதோட ப்ராடக்ட் எதுக்குள்ளே இருக்கும்? பேக்குள்ளே இருக்கும். இதோட ப்ராடக்ட் என்ன வரும்? -1 எதுக்குள்ளே இருக்கும்? பேக்குள்ளே இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ பாருங்க, ஐ பேக்குள்ளே இருக்கு, -1 பேக்குள்ளே இருக்கு. அப்போ இதோட ப்ராடக்ட்டும் பேக்குள்ளே இருக்கும். அப்போது -1 இன்ட்டு ஐ எதுக்குள்ளே இருக்கும்? பேக்குள்ளே. அப்போ இது யார்? இது இங்கே பாருங்க, நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஒன்று அந்த எலமெண்ட் எதுக்குள்ளே இருக்கணும், இல்லைனா அதோட நெகட்டிவ் நம்பரு பாசிட்டிவ் செட்குள்ளே இருக்கணும். ஆனால் ரெண்டுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவள் யாராக தான் இருக்கணும்? அப்போ ஐ ஈக்குவல் டு 0ன்னு வருமா? இதுதான் கான்ட்ரடிக்ஷனை கொண்டு வருது கேஸ் 1ல். இப்போ கேஸ் 2 என்ன ஆகும்? அதே விஷயம்தான், -i இன்ட்டு -iன்னு சொல்லிட்டு இது நடக்கும். ஓகேவா? இது எழுதிக்கிறதுனா எழுதிக்கோங்க, இல்லை சும்மா பார்த்து இது பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் புரிஞ்சுதா? ஸோ ஆன்லைனில் கொஸ்டின் கேட்டிருந்தாரு, சே வந்து ஆர்டர்டு ஃபீல்டானு. இதனால தான் வந்து சே வந்து ஆர்டர்டு ஃபீல்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் மைண்டில் என்ன வச்சுக்கோங்களா? கியூவும் ஆரும் ஆர்டர்டு ஃபீல்டு, ஆனால் சே வந்து ஆர்டர்டு ஃபீல்டு கிடையாது. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, சார் உங்களுக்கு அப்பர் பவுண்டு, லீஸ்ட் அப்பர் பவுண்ட், லோயர் பவுண்ட், கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் நடத்தியிருக்காரா? ஸோ அதை நான் நடத்தணுமா வேண்டாம்ல? ரெடியா? பாருங்க,
ஓகேவா? உங்களுக்கு சுப்ரீமம்னா என்னன்னு தெரியும், இன்ஃபிமம்னா என்னன்னு தெரியும். சுப்ரீமம்னா என்ன? லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இன்ஃபிமம்னா இதுல யாருக்கும் டவுட் இல்லைல்ல? ஏன்னா நான் அடுத்து எழுத போற ஆக்சியம் அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த ஆக்சியம் பேர் நான் சொல்லலை. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஸ்பாய்லர் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ஆக்சியம் என்னன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இருங்க, எஃப்னே டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்ஏபி ப்ராப்பர்ட்டினா என்னன்னு தெரியும்ல? என்னன்னு சொல்லுங்க பாப்போம் கொஞ்சம். ஒரு ஃபீல்டு எப்போ வந்து எஃப் ஹேஸ் த எல்யூபி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்கன்னா அந்த ஃபீல்டுலேருந்து பவுண்டட் அபவ்னு சொல்லிட்டு என்ன எடுப்பீங்க? பவுண்டட் அபவாக இருக்கிற மாதிரி ஒரு சப்செட் எடுப்பீங்க. அந்த சப்செட் பவுண்டட் அபவாக இருந்தால் சுப்ரீமம் என்ன ஆகும்? எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த எக்ஸிஸ்ட் ஆகிற சுப்ரீமம் எதுக்குள்ளே இருக்கணும்? எஃப்க்குள்ளே இருக்கணும். எஸ் கிடையாது, சாரி, எஃப்க்குள்ளே இருக்கணும். இருங்க, எஸ் எழுதியிருக்கணும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? அப்படி பவுண்டட் அபவா இருந்தா அந்த இதுக்கு வந்து சுப்ரீமம்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த சுப்ரீமம் அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எஃப் என்னன்னு சொல்லுவாங்க? எஃப் ஆஸ் த எல்யூபி ப்ராப்பர்ட்டி. அப்படியேப்பட்ட ஃபீல்டு என்னன்னு சொல்லுவாங்க? தெரியல. ஓகேவா? அதை நான் என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். இது புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ நான் ஒரு செட்டு ஒன்று எழுத போறேன். அந்த செட்டுக்குள்ள இருக்கிற ஒரு 4-5 எலமெண்ட் வந்து சொல்லுங்க. ரெடியா? போலாமா? இது என்னன்னு சொல்லிட்டு நான் அழிச்சிடுறேன். கடைசியில் இந்த ஸ்பேஸ்ல என்ன போடணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க என்ன போடணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். எழுதிட்டீங்களா? சரி, ரெடியா? இந்த செட்டை பாருங்க.
நான் கியூல இருந்து என்ன எடுக்கிறேன்? பவுண்டட் அபோவ் சப்செட்ஸ்லாம் எடுக்கிறேன். அவனுக்கு எடுத்து அதெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன பண்றேன்? சுப்ரீமம் சொல்லிட்டு போடுறேன். இப்போ நான் ஒரு 4-5 செட் எழுதுறேன். அந்த செட்டுக்கு யார் யாரெல்லாம் சுப்ரீமா வருவாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, இந்த செட் பாருங்க. இந்த செட்டுக்கு சுப்ரீமம் யாரா வருவா? பை. புரியுதா? இந்த செட்டுக்கு சுப்ரீமம் யாரா வருவா? பை. அப்போ பை எதுக்குள்ள இருக்கும்? எக்ஸ் குள்ள இருக்கும். ஓகேவா? இந்த செட்டுக்கு சுப்ரீமம் யாரு? ஆய்லர் கான்ஸ்டன்ட் படிச்சிருக்கீங்களா? 2.718 ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் பார்த்துருக்குமே. இ பவர் எக்ஸ்லாம் படிச்சிருப்போம். இந்த ஈக்கான வேல்யூ வந்து 2.718ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? இது எதுக்குள்ள இருக்கும்? எக்ஸ்குள்ள இருக்கும். இதுக்கு யார் வருவா? √2. இதுக்கு யார் வருவா? 0. அடுத்து 0 தான். -1/n சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0. அவன் தான் சுப்ரீமமாவும் இருப்பான். ஓகேவா? இதுக்கு சுப்ரீமம் யார் வருவா? அந்த எக்ஸ்ங்கிற நம்பர் தான் வரும். ஓகேவா? சரியா? இப்ப பாருங்க, இங்க இருக்கிற நம்பர்ஸ்லாம் பாருங்க. நீங்க கியூல இருந்து வேற எந்த நம்பர் வேணாலும் கொடுங்க. ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லுங்க பார்ப்போம். கியூல இருக்கிற நம்பர் 3/2. ஓகேவா? என்னுடைய செட்டு வந்து சிங்கிள்டன் செட்டு. ஓகேவா? இது பவுண்டட் அபோவா? இதுக்கு சுப்ரீமம் யாரு? இவனே தான் வருவான். கரெக்டா? அப்ப இவன் எதுக்குள்ள இருப்பான்? எக்ஸ்குள்ள இருப்பான். நீங்க கியூல இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே எக்ஸ்குள்ள ஆப்வியஸா வந்துருவான். கரெக்டா? இல்லை யாருக்காச்சும் டவுட் இருக்கா? சரி, கியூல இல்லாத நம்பர்ஸும் வருவானுங்களா? வருவானுங்க. அப்ப இந்த எக்ஸ்ங்கிற செட்டு யாருன்னு நினைக்கிறீங்க? ரியல் நம்பர். நான் ஆரை வெறும் கியூவை மட்டுமே வச்சு என்ன பண்ணிட்டேன்? ஜென்ரேட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எழுதியிருந்தோம்ல, நேச்சுரல் நம்பர் இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரெடியா? இப்போ நல்லா பாருங்க. நான் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கேன்னா, இது புரிஞ்சது இல்லை. இந்த நம்பரை ஏன் சூஸ் பண்ணேன்னு ஒரு நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அழிச்சிட்டா? ஆன்லைனில் புரிஞ்சுதா? ஓகே. முடிச்சாச்சா?
உங்களோட ஃபோன் நம்பர்ஸும் இந்த செட்குள்ள இருக்கும். கரெக்டா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நல்லா பாருங்க. எந்த ரெண்டு ரேஷன் நம்பர் எடுத்தாலும் அதுக்கு நடுவில் என்ன இருக்கும்? ரேஷன் ஏதோ ஒரு நம்பர் வந்து என்ன ஆகுது, எப்பவுமே மிஸ் ஆகிட்டே வருது. ஸோ கியூ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சானா கம்ப்ளீட் ஆகலை. ஓகேவா? ஸோ கியூவில் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும்ல. ஓகேவா? அந்த ஹோல்ஸ்லாம் எதை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறோம்? இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சியம் எழுதணும் பாருங்க. இப்போ √2 இருக்கிற இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்குமா? ஓகேவா? அதை நான் என்ன பண்ணுறேன், 5 இருக்கிற இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்குமா? அதை நான் என்ன பண்ணுறேன்னா 3.1 3.14 சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பாண்டோட செட் எடுத்து அவனுக்கு சுப்ரீமியம் எடுக்கும்போது என்ன ஆகிடுறான், அந்த ஹோல்ஸ் வந்து ஃபில் ஆகிடுறான். கரெக்டாக? ஸோ நான் கியூவை இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சியம் எழுதி போட்டோம்ல, அந்த ஆக்சியம் வச்சு கியூவை வந்து நான் என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட் பண்ணுறேன். அதனால அந்த ஆக்சியம் பேர் வந்து கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம். ஓகேவா? கியூவை நான் என்ன பண்ணுறேன், அந்த ஆக்சியம் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு யார் வந்தா? ஓகேவா? ஆக்சுவலாக ஆர் வந்து கம்ப்ளீட் ஃபீல்டுன்னு படிச்சிருப்பீங்கல்ல, அதுக்கு ப்ரூஃப்லாம் கிடையாது. இவனை வச்சு ஆர் கொண்டு வரதுக்கு ஒரு ஆக்சியம் அவங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஆக்சியம் பேர் தான் கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம். புரியுதா? அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது யார் கிடைச்சிட்டா, நமக்கு ஆர் கிடைச்சிட்டா. ஆர் என்னவா இருப்பான், கம்ப்ளீட் ஃபீல்டாக இருப்பான். கியூ என்னவா இருப்பான், கம்ப்ளீட் ஃபீல்டாக இருக்க மாட்டான். ஏன்? ஏன்னா நம்ம இதுக்கு வந்து என்ன எடுத்தோம், 3.1 3.14. இந்த செட்டுக்கு சுப்ரீமியம் யாரு, பை கியூவில் இருப்பானா, இருக்க மாட்டான். அப்படி எல்லா பவுண்டட் அபோவ் சப்செட்டோட சுப்ரீமியம் எல்லாம் அந்த ஃபீல்டில் இருந்தால் தான் அவன் என்னன்னு சொல்லுவாங்க, கம்ப்ளீட்னு சொல்லுவாங்க. ஆர் கம்ப்ளீட் தானே? என்ன டவுட் இருக்கா? ஏன்? ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் இவனை கொண்டே வரோம் நாம. புரியுதா? அந்த செட்டு எப்படி எழுதுறோம்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சா? நான் எழுதிட்டு வந்தேன்ல, நேச்சுரல் நம்பர் 2 செட்டு, ஜெட்லேருந்து கியூலேருந்து ஆறு, ஆர்லேருந்து சி எப்படி எழுதுறோம் புரிஞ்சிச்சா? இதுதான் கியூலேருந்து ஆறு எழுதுறதுக்கான மெத்தட். இதை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கூட எழுதலாம். சீக்வன்ஸ் படிச்சிருக்கீங்கல்ல, கியூவோட லிமிட் பாயிண்ட்லாம் ஆர்ல இருக்குன்னு படிச்சிருக்கீங்கல்ல. அப்போ கியூவில் கன்வெர்ஜ் ஆகிற எல்லா கன்வர்ஜிங் சீக்வன்ஸோட லிமிட் பாயிண்ட்ஸோட கலெக்ஷன் தான் யாரு, ஆர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரே மீனிங் தான். புரிஞ்சா? நெக்ஸ்ட் போலாமா? இங்க பாருங்க, இது மூணுமே என்னன்னு சொன்னோம் நம்ம ஸ்டார்டிங்ல, ஃபீல்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். சே வந்து கம்ப்ளீட் ஃபீல்டு, அதுக்கு நான் ப்ரூஃப் குள்ளலாம் நான் போகல. ஓகேவா? ஜஸ்ட் அதை வந்து ரிசல்ட்டாகவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. கியூ வந்து ஃபீல்டா, ஆர்டர் ஃபீல்டா, கம்ப்ளீட் ஃபீல்டா, சி வந்து ஃபீல்டா, ஆர்டர் ஃபீல்டா, பட் ஆனால் கம்ப்ளீட் ஃபீல்டா இருக்கும். ஓகேவா? ஆர் வந்து ஃபீல்டா, ஆர்டரா, கம்ப்ளீட் ஃபீல்டா. இது மூணுத்துல யாரு ஸ்பெஷல்? ஏன் ஸ்பெஷல்? ஆர் இஸ் த கம்ப்ளீட் ஆர்டர்டு ஃபீல்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வேற ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு கம்ப்ளீட் ஆர்டர்டு ஃபீல்டா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தேர் இஸ் ஏ யூனிக் கம்ப்ளீட் ஆர்டர் ஃபீல்டு. அது யார் மட்டும்தான். அப்படி வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா இவனுக்கு ஐசோமார்பிக் சபா வந்துடுவாங்க. ஓகேவா?
இதை அழிச்சிடவா? அருள், ஒரு கன்ஃபியூஷன். சொல்லுங்க. சொல்லுங்க கேக்குது. கம்ப்ளீட்னஸ் ப்ராப்பர்ட்டி நீங்க சொல்றது அப்பர் பவுண்ட் ப்ராப்பர்ட்டி தானே, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ப்ராப்பர்ட்டி தானே? ஆமா, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ப்ராப்பர்ட்டி தான். அதை சாட்டிஸ்ஃபை பண்ற ஃபீல்டு தான் வந்து கம்ப்ளீட் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆர்டர் இது டிஃபைன் பண்ண முடியாது, ஆனா வேற வகையா இது பண்ணுவாங்க. அதை கம்ப்ளீட்னஸ் ப்ராப்பர்ட்டியா? ஆமா, அங்க மெட்ரிக் டிஃபைன் பண்ணிட்டு சுப்ரீமம்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுவாங்கல்ல. அது கொஞ்சம் டோபாலஜி வழியா போகணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் அதை இது மட்டும் சொல்லிட்டேன், சி கம்ப்ளீட்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, இங்க பாருங்க, இதுதான் வந்து ரொம்பவே ரியல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப பெரிய தேரும். ப்ரூஃப் இல்லாம தான் எல்லா புக்லையுமே இருக்கும். ஓகேவா? அது ப்ரூஃப் வந்து அப்பெண்டிக்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க கடைசியில. ஓகேவா? இந்த தேரை எழுதிக்கோங்க, இது முக்கியமான தேர். அது மற்ற எந்த ஃபீல்டுக்கும் இல்லாத யூனிக் ப்ராப்பர்ட்டி யாருக்கு இருக்கு? ஆருக்கு இருக்கு. ஓகேவா? இதான் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் யூனிக்னஸ் ஆஃப் ஆர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? சரி, இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து இப்போதைக்கு நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறது வந்து கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம்னா என்னன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? சரி, ஒரு ஃபீல்டு கம்ப்ளீட்டுக்கு டெஃபினிஷன் யாரா படிச்சிருக்கீங்களா? இல்லை ஒரு செட்டு கம்ப்ளீட்டுக்கு டெஃபினிஷன்? அதோ சொல்கிறாங்க, சொல்லுங்கள். எந்த காஷி சீக்வன்ஸ் எடுத்தாலும் கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் இந்த இதை விட்டு அது நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கவே போகிறோம். ஓகேவா? இந்த இதுவே மொத்தம் எல்லா புக்குமே ரியல் அனலைஸ் புக் எழுதுறவங்க எல்லாருமே இந்த பேட்டர்னில் தான் எழுதியிருப்பாங்க. கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம் இருக்கும், அடுத்தடுத்த தியரம் வரும், கடைசியில் காஷி கிரைட்டீரியான்னு தான் வந்து முடிப்பாங்க. ஓகேவா? அதை தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதும் அதுதான். ஓகேவா? இந்த லிமிட் சுப்ரீமம், லிமிட் இன்ஃபிமம்லாம் எந்த புக்லையுமே நடுவில் இருக்காது. அது இந்த தியரி டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸும் கிடையாது. அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது எல்லாருமே படிக்கிறோம். ஆனால் இங்கே சொல்கிற சீக்வன்ஸில் வந்து அவன் இருக்க மாட்டான். ஓகேவா? சரி, கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம்னா என்னன்னு தெரிஞ்சது இல்லை? இப்போதைக்கு நம்ம கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம்னா என்னன்னு சொல்லிட்டு தான் பார்த்துருக்கோம். சீக்வன்ஸ் டெஃபினிஷன் தெரியுமா? ஓகே, தெரியும். அதுக்கடுத்து என்னென்னு தெரியும் உங்களுக்கு? சீக்வன்ஸ் அந்த எப்சிலான் என்ன ப்ரூஃப் எழுத தெரியுமா? அது நம்ம எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நான் இப்போயே சொல்கிறேன், இது வந்து ப்ராப்ளம் சால்விங் கிடையாது. நீங்கள் ரியலில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. இப்போ எப்சிலான் என்ன எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக மோனோடோன் கன்வர்ஜென்ஸ் தியரத்துக்கு போவோம். ரெடியா? சொல்லுங்க. இப்போ இந்த கம்ப்ளீட் ஆக்சியம் வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட்ல பண்றோம்ல, அதுவே நம்ம லீஸ்ட் அப்பர் பவுண்டா பண்றோம். கிரேட்டஸ்ட் லோயர் மட்டும் பார்க்கலாம். ஆனா நீங்க இப்ப பாருங்க, 0க்கு வந்து இந்த செட் எடுத்துக்கோங்க. இந்த செட்டுக்கு இன்ஃபிமம் யாரு? 0 தான். ஆனா இந்த செட்டுக்கு சுப்ரீமம் யாருன்னு பாருங்க.
இதுக்கு சுப்ரீமம் யாரு? அதுவும் 0 தான். 0 தான். நீங்க உங்களுக்கு ஜிஎல்பி ப்ராப்பர்ட்டி வேணும்னு அவசியம் இல்லை நீங்க ஆர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு. ஜிஎல்பி ப்ராப்பர்ட்டியை வச்சும் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகேவா? அவங்க கேட்டிருந்தாங்க எல்ஏபி ப்ராப்பர்ட்டி தானே பார்த்தோம், ஏன் ஜிஎல்பி ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று பார்க்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு இன்ஃபிமம் யாரு? 0. நம்ம இன்ஃபிமம் பற்றியே பேசவே இல்லை. ஓகேவா? ஆக்சுவலாக இவனுக்கு இந்த செட்டுக்கு இன்ஃபிமம் கண்டுபிடிச்சு கலெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த செட்டுக்கு நான் என்ன கண்டுபிடிச்சிருவேன்? சுப்ரீமம் கலெக்ட் பண்ணி எழுதிடுவேன். ஸோ ஒன்று வெறும் எல்ஏபி ப்ராப்பர்ட்டி வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இல்லைனா ஜேஎல்பி ப்ராப்பர்ட்டி வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இல்லை ரெண்டுத்தையும் வச்சு கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதா? ஆ, ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கீங்களா? பாருங்க, இது முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. இது நான் வந்து ப்ரூஃபோ இது என்ன இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுவேன். இது ஜஸ்ட் இதுக்கு இன்னொரு வெர்ஷன், இதை எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மட்டும் தான் சொல்ல போறேன், பயப்படாதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி யாருன்னா சொல்லுங்க பார்ப்போம். Let x, y belongs to R, x greater than 0, there exists n belongs to n, ஓகேவா? இது ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்டா ஏதாச்சும் சொல்ற மாதிரி தெரியுதா? இதை வச்சுதான் 1/n கன்வர்ஜென்ட்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்குள்ள நான் ஜஸ்ட் கேட்குறேன், இது ஏதாச்சும் சர்ப்ரைசிங்காக ஏதாச்சும் சொல்ற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அது சொல்லலாம். n பவுண்டட் அபோவ் இல்லைன்னு சொல்லிட்டு இதை வச்சு சொல்லுவாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இது நான் வந்து ப்ரூஃபோ எதுவும் சொல்ல, இதோட இன்னொரு மெத்தட் மட்டும் நான் சொல்றேன். ஓகேவா? எக்ஸுங்கிறது என்னவா இருக்கணும்? எக்ஸுங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர், ஒய்ங்கிறது ஏதோ ஒரு ரியல் நம்பர். அப்படி இருந்தால் கம்பல்சரி என்ன எக்ஸிஸ்ட் ஆகுமா? ஒரு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும். இது மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம இன்ஸ்டியூட்ல ஸ்பூன் இருக்கும்ல, ஓகேவா? அந்த ஸ்பூன்ல வந்து நம்ம எடுக்கும்போது ஓரளவுக்கு தண்ணி கிடைக்கும்ல, அதோட வால்யூம் தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். வால்யூம் பாசிட்டிவ் தானே? எக்ஸ் பாசிட்டிவ் தானே? பிரச்சனை இல்லை. இது ஒரு ரியல் நம்பர் தானே? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இல்லை. இப்போ இது ஒரு ரியல் நம்பர், இது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது? ஒரு n எக்ஸிஸ்ட் ஆகும் such that nx, இதை இன்னொரு வகை எப்படி சொல்லலாம்? y/, இங்க பாருங்க, நான் இந்தியன் ஓஷனை ஸ்பூனை வச்சு வடிகட்ட ஆரம்பிச்சா வடிகட்ட முடியுமா? முடியாதுன்னு சொல்ல முடியாது. முடியுங்கிறத யார் சொல்றாங்க? ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி சொல்லுது. கம்பல்சரி ஒரு ஸ்டேஜ் எக்ஸிஸ்ட் ஆகும், அதுக்குள்ள வத்திடலாம். இதுதான் வந்து என்னது? ஆர்கிமிடியன் பிரின்சிபல். இது இதோட இன்னொரு வெர்ஷன் இது. ஓகேவா? இது பார்க்க சின்னதாக தெரியும், ஆனால் இது நிறைய ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும் ரியல்ல. ஓகேவா? சும்மா இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சது இல்லை? a - 5 less than epsilon எடுத்துக்கோங்க. a என்னன்னு கொடுத்துருக்காங்க? இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்?
நீங்க உங்களோட வேலை என்னன்னா என்ன வந்து தனியா ஃபேக்டர் பண்ணணும். இந்த சைடு யார் இருக்கா? அந்த இடத்துல நீங்க என்ன கொண்டு போகணும்? என்ன கொண்டு போகணும்? என்ன கொண்டு போனா என்ன வரும்? எனக்கு n ஸ்கொயர் வேண்டாம், n தான் வேணும். அப்ப என்ன பண்ணணும்? இதான் என்னுடைய ஸ்கிராட்ச் ஒர்க். ஓகேவா? இப்போ ப்ரூஃப் வரலாமா? let epsilon greater than 0 choose n greater than 1 by root epsilon. இதுதான் முக்கியமே, நல்லா கவனிங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு எப்சிலான் சொல்லுங்க, கொஞ்சம் ரூட் எடுக்கிற மாதிரி ஈஸியா சொல்லுங்க. 1 இன்னும் கொஞ்சம் 4 எடுத்துக்கோங்க. நீங்க எப்சிலான் 4 கொடுத்தீங்கன்னா இங்க என்ன கிடைக்கும்? 1/2 விட அதிகமா இருக்கிற நேச்சுரல் நம்பர் என்ன? 1. அப்போ நீங்க எப்சிலான் வந்து 4 சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிற ஸ்டேஜ் என்ன கிடைக்கும்? 1. வேற ஒரு எப்சிலான் சூஸ் பண்ணுங்க. 9 சூஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3 மனப்பாடம் பண்ணி அடிக்கிறீங்க பாருங்க. 1/3 தான் வரும். அதுக்கும் 1 சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எப்சிலான் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான். அது ஸ்மால்னு சொல்லுவாங்க. அது ஸ்மாலாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸுமே இது சொல்லணும். நீங்கள் 1000 எடுத்தாலும் ஸ்டேஜ் சொல்லணும், 1 lakh எடுத்தாலும் ஸ்டேஜ் சொல்லணும், 0.00 சம்திங் எடுத்தாலும் ஸ்டேஜ் சொல்லணும். இப்போ என்னோட எப்சிலான் வந்து 1/4 ஸ்டேஜ் என்ன கிடைக்கும்? இங்கே என்ன கிடைக்கும்? 1/4 போட்டிங்கன்னா 2 தானே கிடைக்கும் ரெசிப்ரோகேட் ஆகி. அப்போ என்ன என்னவா இருக்கணும்? 2 விட அதிகமாக இருக்கணும். கன்ஃபியூஸ் ஆகுது யாருக்காச்சும்? அப்போ என்ன கிடைக்கும்? 3. நீங்கள் இந்த மாதிரி எந்த எப்சிலான் சூஸ் பண்ணாலும் உங்களால் ஒரு நேச்சுரல் நம்பர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? இதுதான் இந்த தியரமே சொல்லுது. நீங்கள் எந்த ஒரு எண்ணெய் எடுத்தாலும் என்ன கிடைக்கும்? எனக்கு ஒரு ஸ்டேஜ் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஆனால் இன்னும் ப்ரூஃப் முடியல. என்ன சொல்லணும்? இது n0 தானே? ஓகேவா? இப்போ ரிமைனிங் ப்ரூஃப் வந்து எழுதலாம். n0 சூஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ ஃபார் ஆல் n greater than or equal to n0 க்கு என்ன சொல்லணும்? நாம less than epsilon ப்ரூவ் பண்ணணும். an - 5 என்ன வரும் சொல்லுங்க பாப்போம்? 1/, கரெக்டா? which is equal to n square. ரெடியா? இங்க பாருங்க, n வந்து greater than or equal to, அப்போ 1/n என்னவா இருக்கும்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம்ல, என்ன கிடைக்கும்? ஓகேவா? இது புரிஞ்சுதா? இது முக்கியம். இதை வச்சுதான் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்? அதை கொண்டு வந்திருக்கோம். இந்த 1/n square less than 1/, n0 எப்படி இருக்கா? ஈக்குவலாகவும் வரலாம். ஆமா, ஈக்குவலாகவும் வரலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, இங்க இருந்து 1/n0 ஸ்கொயர் என்னவா வருவான்னு பாருங்க. n0 வந்து greater than 1/root epsilon. n0 ஸ்கொயர் என்ன வருவா? 1/n0 ஸ்கொயர் என்ன வருவா? அப்ப இவன் less than, முடிஞ்சு. புரிஞ்சா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த n0 சூஸ் பண்றதுல தான் இருக்கு. அது எப்படின்னா அந்த ஸ்கிராட்ச் ஒர்க் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் சார் போடுறீங்களா? ஆன்லைன்ல புரிஞ்சதா? அது புரிஞ்சது. இது ப்ரூஃப் எழுதுறீங்களா?
டிவைடட் பைல n plus 1 இருக்கு. என்னது? Divided by a1 equal to dn plus 1 divided by n plus 1 இருக்கு. 2n போட்டுக்கலாம். ஓ சாரி சாரி. n plus 1. இது எழுதிட்டீங்களா? அழிச்சிடவா? என்ன எழுதி முடிச்சிட்டிங்கன்னா போர்டில் வந்து ட்ரை பண்ணுறீங்களா? கன்ஃபியூஸ் ஆகுதா? போட்டிங்களா? இதுக்கு அடுத்து என்ன மட்டும் இது பண்ணணும். எப்படி இது பண்ணுவீங்க? அப்படியே 2/epsilon லெஸ் தென் n plus 1 ரெண்டு பக்கம் -1 பண்ணி விடுங்க. இதான் உங்களோட எப்சிலான், சாரி உங்களோட அந்த ஸ்டேஜ். இப்போ n0 அப்படியே இந்த எண்ணாட்டுக்கிற இடத்துல இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆகும். புரியுதா? இதுக்கப்புறம் எப்சிலான் என்ன கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ் புரியும் இல்லை? எல்லாத்துக்கும் இதை நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் அல்ஜிப்ரா ஆஃப் லிமிட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ப்ராடக்ட் வந்து இது கன்வெர்ஜ் ஆகும், கன்வெர்ஜ் ஆச்சுன்னா சம் கன்வெர்ஜ் ஆகும், அதை வச்சு நீங்கள் மற்றதெல்லாம் சொல்லிடலாம். ஆனால் இந்த சிம்பிள் இதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இது யூஸ் ஆகும். புரியுதா?
நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இது ஆன்லைன்ல எழுதிட்டீங்களா? ம், இதுல இருந்தா ம், ம், ம். இதுவா இந்த தானே? அந்த சைடா? சொல்லுங்க. ம். ஓ, இதை வச்சேவா? சொல்லலாம். நல்ல ஐடியா தான். நீங்க அந்த என் நாட்டுன்னு ஒன்று சொல்லணும்ல, இங்க ஒரு ஸ்டேஜ் சொல்லிட்டு நீங்க சொல்லணும்ல, இங்க எப்சிலானை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் அதை நீங்க எழுதணும். ஸோ அதனால நீங்க இதை கண்டுபிடிச்சி இங்க எழுதி ஆகும். நீங்க ஒரு எப்சிலான் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிற ஸ்டேஜ் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நீங்க அது இங்க எழுத முடியாது இல்ல, ஸ்டேஜ்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? டைவர்ஜென்ஸ் சீக்வன்ஸ்னா டெஃபினிஷன் சொல்லியிருக்காரு சார். 3 வகையான டைவர்ஜென்ஸ் இருக்கு. என்னென்னது? ஆசிலேட், அது டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மொத்தம் 3 இது இருக்கு. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இது எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டா இருந்தா இதுக்கு ப்ரூஃப் எழுதுவா? ப்ரூஃப் இருக்குல்ல, சார் எழுதியிருக்காருல்ல. இது எல்லாருக்கும் புரியும். இது ரொம்ப சிம்பிள். கரெக்டா? என்னோட கொஸ்டின் பாருங்க.